அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகத்தோடு இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்கிறது. நாம் இந்த வேளையிலும் இந்த மாதத்திலும் கர்த்தர் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற வேத வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்போமா? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 2வது வசனத்தின் முதலாவது பகுதி. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதி. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். Proverbs chapter 14 verse 2 first part. Whoever fears the Lord walks uprightly. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில காரியங்களை நாளும் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னமாக எல்லாருமாக கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னென்ன காரியங்களை ஆண்டவரே நாங்கள் நிதானித்து செயல்பட வேண்டுமோ அவைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளே தரும்படியாக இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடியேனை மறைத்து ஆண்டவரே, என்னென்ன வார்த்தைகள் இந்த இடத்துல நீர் பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவைகளை பேச ஆண்டவரே, அடியுடைய வாயோடு வாயாயிருந்து ஆண்டவரே நீர் ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களுடைய இருதயங்கள் உணர்வடைகிறவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபத்தை கேளும் பரபிதாவே, ஆமென். இந்த இடத்துல பார்க்கும்போது நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நாம் முதல் செய்தியில பார்த்தோம், நிதானமாய் நடக்கிறதற்கு நாம் நன்மை தீமையை தெரிந்து கொள்ள வேண்டும். நன்மை தீமையை தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் சூழ்நிலைகளை பார்த்து பதறி போகாதபடி எது நன்மை எது தீமை என்பதை நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நடக்கிற வேளையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் காணப்படுகிறோம் என்று முதல் செய்தியை பார்த்தோம். இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க போகிறோம். எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? முதலாவதாக எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்? முதலாவதாக நாம் ஒரு உணர்வு நம்முடைய இருதயத்திலே வர வேண்டும். கர்த்தருக்கு ஒப்பானவர் வேறொருவர் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போதான் நமக்கு தெரியும் யாருக்கு பயப்பட வேண்டும் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். மற்ற தேவர்களைப் போல அநேக தேவர்கள் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர். அவர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அவர் ஒருவரே நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருக்கு ஈடு இணையாக வேறொரு தேவன் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதைத்தான் யாத்ராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். யாத்ராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது, தேவர்களில் அநேக தேவர்கள் காணப்படலாம். ஆனால் அந்த அநேக தேவர்களிலும் உமக்கு ஒப்பான தேவன் யார் உண்டு ஆண்டவரே என்று இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போடப்படுகிறது. நாம் இந்த நாட்கள் திட்டவட்டமாய் சொல்ல முடியும், கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவரே நம்மை விடுவிக்கிறவரும், அவரே நம்மை ரட்சிக்கிறவரும், அவரே நம்மோடு கூட இருந்த அதிசயங்களை செய்கிறவரும் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த வசனத்தை பார்க்கும்போது பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஒப்பானவர் வேறொரு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவரிடத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிற வேளையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் கொடுப்பார். அந்த வாஞ்சை நம்மளே வருகிற வேளையில, அப்ப அந்த தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நம்மளே எழும்புகிற வேளையில நாம் என்ன பண்ணுகிறோம்? கர்த்தரை சார்ந்து கொள்கிறோம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறார். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் கொடுக்கிற வேளையில இந்த வேதத்துல நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி. அப்ப அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தத்தை பிரியப்படுகிறவர், அவர் பரிசுத்தமாய் வாழும்படியாக நமக்கு வழி வகுத்து தந்திருக்கிறவர். அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறது. இதைத்தான் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே
கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பரிசுத்தமாய் வாழும்படியாக யார் உதவி செய்வார்? ஜீவனுள்ள தேவனானவர். அந்த ஜீவனுள்ள தேவனானவர் அவர் ஆதியும் அந்தவுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப இந்த நாட்களிலும் அந்த வசனத்தை பார்க்கும்போது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்படுகிறது. எது தீமை என்று அந்த 2வது போர்ஷனில் சொல்லப்படுகிற சில காரியங்கள்: பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய். இந்த இடத்துல 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 4 காரியங்களும் எப்படி அது வருது, நம்மள எப்படி வருகிறது என்று பார்க்கும்போது, நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் நம்மில் மேலோங்கி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, அதாவது கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை, கர்த்தர் வெறுக்கிற செயல்களை நாம் செய்கிற வேளையிலே அது தீமையாக மாறுகிறதாய் காணப்படுகிறது. அது தீமை என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியங்கள், அதாவது பெருமை, அகந்தை, தீய வழிகள், புரட்டுவாய், இந்த இடத்துல 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. வேதத்தில் இன்னும் அநேக காரியங்கள் காணப்படுகிறது. இந்த இடத்துல முதலாவது பார்க்கும்போது பெருமை என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 12வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 12:3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தருக்கு இது பிரியமில்லாத காரியம் என்று சொல்லப்படுகிறது. பெருமைகளை பேசுகிற நாவுகளை கர்த்தர் அறுத்து போடுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்னுமாக இந்த பெருமையை பற்றி பார்க்கும்போது 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அண்டு கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது பெருமை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல அந்த பெருமைக்கு ஆப்போசிட்டான என்னது? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? தாழ்மை உள்ளவர்கள். அந்த பெருமை அல்ல, பெருமை பாராட்டுகிறவர்களாக அல்ல, நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த பெருமை பாராட்டுவது தீய வழிக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறதாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். இன்னும் 2வது காரியத்தை பார்க்கும்போது அகந்தை. இந்த அகந்தையை பார்க்கும்போது பிறரை இகழ்தல் என்று சொல்லப்படுகிறது. இந்த அகந்தைக்கு மீனிங்கை பார்க்கும்போது பிறரை இகழ்தல். பிறரை இகழ்தல் என்று சொல்லும்போது அது பரியாசக்காரன் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 24வது வசனம். யாராவது ஒரு வாசியுங்கள். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 24வது வசனம். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பேர், அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். இந்த இடத்துல அகங்காரமும் இடும்பும் உள்ளவருக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பரியாசக்காரன் நம்முடைய உலக வாழ்க்கையில பார்க்கும்போது அநேகரை நாம் பார்க்க முடியும். என்று சொன்னால் தான் செய்கிறது தான் கரெக்ட், மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த பரியாசக்காரன் என்பவன் மற்றவர்களை அற்பமாய் துச்சமாய் எண்ணுகிறவர்கள். மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் செய்கிறது நல்ல காரியமாக காணப்பட்டாலும் தான் ஒருவனே நல்ல காரியத்தை செய்கிறேன் என்ற ஒரு அகந்தை எண்ணையும் அவர்களுக்குள்ளால காணப்படுகிறோம். அந்த இதுதான் சொல்லப்படுகிறது, அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் என்று சொல்லி. இதைத்தான் நாம் சங்கீதத்திலே வாசிப்போம். சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல அந்த பரியாசக்காரரை பற்றி சொல்லும்போது அவன் பக்கத்துல கூட என்ன பண்ணாத, இருக்காத. ஏன்னு சொன்னா அவன் வேதத்துக்கு புறம்பானவன், வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், தன் அகந்தை நிறைந்தவன், சினங்கொண்டவனாய் அவன் காணப்படுகிறான். அவன் பக்கத்துல கூட என்ன பண்ணாத, உட்காராது என்று சொல்லப்படுகிறது. இந்த அகந்தை எப்போது வரும்னு பார்க்கும்போது அழகாக நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 16:18 முதல் பகுதியை பார்க்கும்போது அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று சொல்லப்படுகிறது. இப்ப அந்த அகந்தை வருகிற வேளையில் என்னதான் வருதான்?
அழிவு வருகிறது என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. நாம் இதுல எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 23வது வசனம் விதமாக சொல்கிறது. நீதிமொழிகள் 29:23, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று சொல்லி. அப்ப பெருமை உள்ளவன் தாழ்த்த வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும்போது அகந்தை உள்ளவன் என்ன பண்ணணும்? அகந்தை உள்ளவனோடு சேரவிடாது. அவன் என்னவா? அழிவுக்கு நேராக செல்கிறான். நம்ம என்ன கற்றுக்கொள்ளணுமா? மனத்தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த இடத்துல 2 காரியத்தை பார்த்தோம், பெருமை, அகந்தை. 3வது காரியம் தீய வழி என்று சொல்லப்படுகிறது. இந்த தீய வழியை பார்க்கும்போது நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 14வது வசனம், நீதிமொழிகள் 4:14, துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த துன்மார்க்கருடைய பாதையிலே பிரவேசிக்காதே, அவன் தான் யாரு? தீய வழியிலே நடக்கிறவன். அப்ப தீய வழின்னு சொல்லும் போது அது எது? துன்மார்க்கருடைய பாதையாய் காணப்படுகிறது. நல்ல வழி அல்ல, அது தீய வழியாய் காணப்படுகிறது. அந்த தீய வழியானது துன்மார்க்கருடைய பாதையாய் காணப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த பாதை எப்படி இருக்கும் என்று சொன்னால், துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது துன்மார்க்கருடைய பாதையில வெளிச்சம் காணப்படுவதில்லை, அது காரிருளை போன்ற ஒரு பாதையாய் காணப்படுகிறது. தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அவர்கள் அறியார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அது இடறுவதற்கு ஏதுவான ஒரு பாதையாய் காணப்படுகிறது. அந்த தீய வழின்னு சொல்கிறது இடறுவதற்கு ஏதுவான ஒரு பாதையாய் காணப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. இன்னும் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 15:26, துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப துன்மார்க்கருடைய பாதையிலே நடக்காது என்று சொல்லப்படுகிறது. துன்மார்க்கருடைய பாதை காரிருளை போன்றது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் துன்மார்க்கருடைய நினைவுகளை பற்றி சொல்லும் போது அது கர்த்தருக்கு அருவருப்பான நினைவுகள். ஏன்னு சொன்னால் அவன் என்ன வழியில நடக்கிறதுக்காக எத்தனைப்படுகிறான்? தீய வழியிலே நடக்கும்படியாக தன்னை எத்தனைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். அவனுடைய பாதைகள் அருவருப்பானவைகள் என்று சொல்லப்படுகிறது. நாம் இதுல என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? சங்கீதம் 37:17 விதமாக சொல்கிறது, துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் என்று சொல்லி. நாம் எப்படி இருக்கணும்? துன்மார்க்கமான பாதையில நடக்கிறவர்களாக அல்ல, நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். நீதிமான்கள் நல்ல பாதையை தெரிந்து கொண்டு கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை கொண்டிருக்கிறவன் அவன் நீதிமானாய் காணப்படுகிறான், நன்மையான பாதையில நடக்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல துன்மார்க்கருடைய புயங்கள் முறிக்கப்படுகிறது, ஆனால் நீதிமான்களானவர்களையோ கர்த்தர் தாங்குகிறவராக காணப்படுகிறார். அப்ப 3 காரியங்கள் பார்த்தோம், பெருமை, அகந்தை, தீய வழி. அப்போ 4வதாக பார்க்கும்போது புரட்டு வாயை பற்றி சொல்லப்படுகிறது. புரட்டு வாய் ஏசாயா புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனமும் 23, 24 யாராவது வாசியுங்கள். ஏசாயா 5, 20, 23, 24. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ! இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. அப்ப இந்த புரட்டு வாய் உள்ளவர்களை பற்றி என்ன சொல்லுகிற? தீமையை நன்மை என்று சொல்லுவார்கள், நன்மையை தீமை என்று சொல்லுவார்கள், இருளை வெளிச்சம் என்று சொல்வார்கள், வெளிச்சத்தை இருளாக பாவிப்பார்கள், கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சொல்வார்கள். அவர்கள் என்னது? நீதிமானின் நியாயத்தை அவர்களுக்கு விரோதமாக புரட்டுகிறவர்கள், அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு ஒரே ஒரு காரியம், கடைசி வார்த்தையில பார்க்கும்போது அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, அப்போ கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். யார்? புரட்டு வாயர்கள். அந்த புரட்டு வாய் உள்ளவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கிறவர்களாகவும் இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை
அசட்டை பண்ணுகிறவர்கள். அப்ப அவர்கள் யாராய் காணப்படுகிறார்கள்? வசனத்திற்கு செவிசாய்க்கிறவர்கள் அல்ல, வேதத்தை புரட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஐயோ என்று சொல்லுகிறது. ஐயோ என்று சொல்லும் போது நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 20வது வசனம் விதமாக சொல்கிறது. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 20வது வசனம், மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையிலே விழுவான் என்று சொல்லி. அப்ப அந்த தீமையிலே விழுகிறவனாய் அவன் காணப்படுகிறான். அந்த புரட்டு வாய் உள்ளவன் அவன் தீமையிலே அழிவுக்கு நேராக தன்னை நடப்பித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். தன் சுய இச்சையின்படியே அழிவுக்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவனாய் அவன் காணப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் நாம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம் முதல் 5வது வசனத்தை பார்க்கும்போது அநேக ஜென்ம சுபாவங்களை பற்றி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நாம் இப்போது வாசிக்க வேண்டாம். 2 தீமோத்தேயு 3:2-5 அந்த 5வது வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கிறேன், மற்றது நீ பின்னாடி வாசிங்க. அதாவது 2வது வசனத்துல இருந்து 5வது வசனத்தை பார்க்கும்போது ஜென்ம சுபாவங்கள் அந்த இடத்துல அநேகம் சொல்லப்படுகிறது. 5வது வசனத்தை பார்க்கும்போது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறிதிர்களாகவும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த தீய வழியில நடக்கிறவர்கள் தங்களுடைய ஜென்ம சுபாவங்களை மேலோங்கி வைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக அல்ல, அவர்கள் அழிவுக்கு நேரான பாதையிலே நடக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களை விட்டு விலகு என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஜென்ம சுபாவத்தினால் தங்களுக்கு அழிவை வருவித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். நாம் அவர்களை ஜாக்கிரதையோடு அவர்களை விட்டு விலகி செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு இந்த நாளிலும் எச்சரிக்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனத்தையும் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14-15, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவனோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து பார்க்கிறது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நிதானமாய் அவனால் நடக்க முடியுமா? ஜென்ம சுபாவத்தோடு ஒரு மனுஷன் காணப்பட்டான் என்று சொன்னால் அவனால் நிதானமாய் நடக்க முடியாது. நிதானமாய் நடக்க முடியாதனாலே தேவன் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள மாட்டான். அவன் தேவன் யார் என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படுகிறவனாய் காணப்பட மாட்டான். அவன் தன்னுடைய ஜென்ம சுபாவத்திலே நிலைத்தோங்கி நிற்கிறவனாய் காணப்படுவான். கர்த்தரை சார்ந்து கொள்ளாதபடி தன்னுடைய சுய விருப்பத்திற்கும் ஜென்ம சுபாவத்திற்கும் இடம் கொடுக்கிற மனுஷனாய் அவன் காணப்படுகிறான். ஆனால் ஆவிக்குரியவனோ, இந்த இடத்துல பார்க்கும்போது 15வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல நிதானித்து பார்க்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன நாம் பார்க்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும், கர்த்தர் யார் என்பதை அறிய வேண்டும், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவரிடத்துல சார்ந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை சார்ந்து கொள்கிற வேளையிலே நாம் தீமையை வெறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த தீமையை வெறுக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள், நிதானித்து அறிந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த நிதானித்து நடக்கிறவன் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் காணப்படுகிறான். இதைதான் இந்த சங்கீதம் 37வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது. சங்கீதம் 37-31, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லி. அப்ப இந்த ஆவிக்குரியவன் நிதானித்து நடக்கிற வேளையில அவன் நன்மை எது தீமை எது என்பதை நன்றாய் வகையறுத்து அறிந்து கொள்கிறான். அவன் தீமையை விட்டு விலகி நன்மையை தேடிக்கொள்கிறான். அவனுக்கு என்ன இருக்கிறது? தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்கிற தொனி அவனோடு எச்சரிக்கும். அந்த கர்த்தருடைய வேதம் அவனை எச்சரித்து வழிநடத்துகிறதாய் காணப்படும். அந்த செவ்வையான பாதையிலே அவன் நடக்கும்படியாக கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவராய் காணப்படுகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த வழி தேவனுடைய வழியாய் காணப்படுகிறது. அந்த தேவனுடைய வழி
உத்தமமான வழியாய் காணப்படுகிறது. இந்த இடத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் காணப்படும் போது அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக் கொள்கிறோம். அந்த வேத வார்த்தைகள் நம்மோடு இடைப்படுகிற வேளையிலே நன்மை எது தீமை என்பதை நாம் வகையறுத்து பார்க்கிறோம். தீமையான காரியங்களை விட்டு விடுகிறோம், நன்மையானவைகளை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்து தேவனுடைய வழியிலே நடக்கும்படியாக நாம் நம்முடைய இருதயத்தை சாய்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தரையே சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இன்னும் அடுத்தபடியாக பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே வரும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி, முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல வேதத்திலிருந்து இந்த நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை பற்றி நாம் சாட்சியாய் சொல்ல முடியும். நோவாவை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைத்ததா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே நோவா ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனமும் 17வது வசனம் 18வது வசனம் யாராவது வாசியுங்கள். ஆதியாகமம் 6, 9, 17, 18. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்ச்சியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். 18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆமென். இந்த இடத்துல சொல்லும்போது நோவா வம்ச வரலாறு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அந்த நோவா யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அந்த மனுஷனாய் காணப்படுகிற வேளையிலும் ஒரு அழிவு வருகிறது. அந்த அழிவிலே அவனை அழித்து போடாதபடி கர்த்தர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார், ஒரு காரியத்தை செய்யும்படியாக. அந்த நாட்கள் நம்ம அந்த சரித்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வேதத்துல என்னெல்லாம் சொல்லப்படுகிறது, அவனை எல்லாரும் என்ன சொன்னாங்க? தூஷித்தார்கள், பல நிந்தயமான வார்த்தைகளை பேசினார்கள். ஆனாலும் அவன் அதை எதுவுமே காதுல வாங்கி கொள்ளாதபடி கர்த்தருக்கு பயந்ததினாலே, கர்த்தர் சொன்னதினாலே அந்த காரியங்களை எல்லாம் செய்யும்படியாக கர்த்தர் என்னென்ன காரியங்களை அவனிடத்துல சொன்னாரோ அந்த காரியங்களை எல்லாம் அவன் எப்படி செய்கிறான்? நேர்த்தியாய் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து அந்த இடத்துல 18வது வசனம் பார்க்கும்போது எல்லாம் செய்து முடித்த பிறகு கர்த்தர் சொல்றார், உன்னோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி இந்தபடியே அவன் என்ன பண்றான்? எல்லாமே செய்து முடித்து 22வது பார்க்கும்போது நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தர் என்னென்ன காரியங்கள் அவனிடத்துல சொன்னாரோ அந்த காரியங்களை எல்லாம் அவன் நேர்த்தியாய் செய்து முடித்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேர்த்தியாய் செய்து முடித்ததற்கு பின்பாடு அந்த அழிவு வருகிறது. 40 நாட்கள் மழை பெய்கிறது, ஜல பிரளயமாக காணப்படுகிறது. அந்த இடத்துல கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். அவனை மாத்திரமா பாதுகாக்கிறார் என்று சொன்னால் இல்லை, அவனோடு கூட இருந்த அவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு அடைக்கலத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஆதியாகமம் 8, 14 முதல் 16. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள் என்று ஒரு கர்த்தர் அந்த இதை சொல்றாரு. என்ன பண்ணாரு? எல்லாரையும் அழிச்சாச்சு, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாய், நீ காக்கப்பட்டாய். இப்போது பேழையை விட்டு என்ன பண்றாங்க? வெளியே வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், அவனுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை கொடுக்கிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது தேவன் நோவாவையும்
அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதாய் பார்க்கிறோம். அந்த இடத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, கர்த்தருடைய கட்டளைகளை அவன் ஏற்றுக்கொண்டதினாலே, அந்த கட்டளைகளுக்கு அவன் செவி சாய்த்ததினாலே, அந்த செவி சாய்த்து அவன் அந்த காரியங்களை செய்து முடித்ததினாலே அவன் காக்கப்படுகிறான். அவன் கர்த்தரால் காக்கப்படுகிறான். அவனோடு கூட அவன் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அடைக்கலத்தை கொடுக்கிறார். அந்த அடைக்கலத்தை கொடுத்த தேவன் அதோடு கூட ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு என்ன பண்ணுகிறாரு, கொடுக்கிறதாய் பார்க்கிறோம். இதைத்தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். நோவாவை கர்த்தர் பேழையை கட்ட சொல்லி அதை செய்து முடித்த பிறகு கர்த்தருக்கு பயந்து நோவாவை மாத்திரமல்ல, அவனுடைய 3 பிள்ளைகளையும் அவனுடைய மனைவிமார்களையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, பாதுகாக்கிறார். அப்ப அந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொண்டவனாக காணப்பட்டான். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அவன் பயபக்தியோடு காணப்பட்டான் என்று சொல்லி. இந்தபடியாக நாம் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்படுகிற வேளையில கர்த்தர் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் அடைக்கலத்தை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற வேளைகளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னும் இரண்டாவதாக பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 23வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது என்று சொல்லப்படுகிறது. இதற்கு எக்ஸாம்பிளா பார்க்கும்போது ஆபிரகாமை பார்க்கலாம். வேதத்திலிருந்து ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? 100 வயதாக காணப்படுகிறது. 100 வயது வரையிலும் காத்திருந்து அவன் பிள்ளையை பெற்றுக்கொள்கிறான். கர்த்தருக்கு அந்த சுதந்திரத்தை கரங்களிலே பெற்றுக்கொள்கிறான். பெற்ற வேளையிலும் ஒரு சோதனை அவனுக்கு கடந்து வருகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். ஆதியாகமம் 22:2-3. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அப்போ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்று மேல் அவனை தகன பலியாக இடு என்று சொல்லப்படுகிறார். அந்த இடத்துல அவன் கீழ்ப்படிந்தானா? அவன் கர்த்தருக்கு பயப்பட்டதுனாலே அந்த இடத்துல கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். அவன் அந்த விதமாக கர்த்தர் சொன்னதின்படியே அவன் என்ன செய்கிறாரு, ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கான கட்டைகளையும் கொண்டு மோரியா மலைக்கு போகிறாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது 22:9-12 வரைக்கும் பார்க்கும்போது, ஆதியாகமம் 22:9-12 வரைக்கும் பார்க்கும்போது, தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்ப அவன் செய்த காரியம் எப்படி? ஒவ்வொரு தகப்பனாலும் செய்ய முடியாத ஒரு காரியம். அந்த இடத்துல அவன் கர்த்தருக்கு பயப்பட்டதுனால,
கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, கர்த்தர் அவனோடு பேசின வேளையிலே அதற்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததினாலே அவன் அந்த காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு தைரியம் அவனுக்குள்ளே, ஒரு திட நம்பிக்கை அவனுக்குள்ளே காணப்பட்டிருக்கலாம். அந்த திட நம்பிக்கையோடு அவன் அந்த இடத்திலே கடந்து செல்கிறான். கர்த்தர் அந்த இடத்திலே இடைப்படுகிறார். 27வது வசனம், 22வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை பார்க்கும்போது அந்த இடத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, கட்டளையிடுகிறதா பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல அவருக்கு கர்த்தருக்கு பயப்பட்ட பயம் இருந்ததுனால அவன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த நாட்களில் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தர் மேல் திட நம்பிக்கையை வைக்கிற வேளையில, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வேரூன்றி நிற்கிற வேளையில நமக்கு எதிராக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு திட நம்பிக்கை நமக்குள்ளே காணப்படுகிற வேளையில நாம் அதை ஜெயம் பெற்றவர்களாய் மாறுகிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் மூன்றாவதாக பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இன்னும் வேதத்திலிருந்து பார்க்கும்போது எசேக்கியாவை பார்க்கலாம். எசேக்கியா, அதாவது 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் அந்த இடத்துல பார்க்கும்போது எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல எசேக்கியா மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல நான் மன உத்தமமாய் நடக்கிறேன் என்பதை கர்த்தரிடத்தில் விண்ணப்பமாக வைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, மனம் இறங்குகிறதை பார்க்கிறோம். அந்த 5வது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்து அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தோடு அந்த இடத்துல என்ன பண்ணுகிறது, அவனுடைய வாழ்க்கையை கூட்டி கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் அநேக பிரச்சனைகளோடும் வேதனைகளோடும் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படலாம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற வேளையில அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கர்த்தர் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து விண்ணப்பத்தின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதங்களையும் பெருக பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம அநேக காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் கடைசியாக பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று என்று சொல்லப்படுகிறது. அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம் என்று சொல்லி நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனம், நீதிமொழிகள் 14:27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம் என்று சொல்லப்படுகிறது. யார் ஜீவ ஊற்றுன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும், வெளிப்படுத்தல் 21:6-7, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவருக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது இலவசமாய் கொடுக்கப்படுகிற ரட்சிப்பும், அந்த ரட்சிப்பை அவன் நிலைநாட்டுகிற போது அதை ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனுமாய் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்திலும் நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு அந்த நித்திய ஜீவனை பெறும்படியாக, அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக அந்த நித்திய ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுக்கப்படுகிறது. அதை
ஆத்ம பசி உள்ளவன் அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறான், அதை தன்னிடத்தில் நிலைநிறுத்திக் கொள்கிறான், அந்த நித்திய ஜீவனை பெறும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறவனாய் காணப்படுகிறான். அவர்கள் யாரா இருக்கிறார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நமக்கு செய்த வாக்கு தத்துவமாய் இருக்கிறது. நாம் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே நாம் எதை பெற்றுக் கொள்கிறோம்? மிக பெரிய விலை உயர்ந்த ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம் என்பதிலே ஐயமில்லை. இந்த நாளிலும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையில, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வேளையில, நாம் நித்திய ஜீவனை பெறும்படியாக தீமையான வழிகளை விட்டுவிட்டு நன்மையான பாதைகளை பின்தொடர்கிற வேளையில, நன்மையும் தீமையும் இது என்பதை நிதானித்து ஆராய்ந்து நடக்கிற வேளையில நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தங்களுடைய ஓட்டத்தை தேவனுடைய வழியிலே ஓடும்படியான பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் பிரயோஜனமான ஓட்டத்தை ஓடி மறுமையிலே நித்திய ஜீவனை பெறும்படியான சுதந்திர வழியாக மாறுகிறார்கள் என்பதிலே ஐயமில்லை. இதைத்தான் இந்த சங்கீதம் 128 1 முதல் 4 வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அநேக ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களோடு மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தரவல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 128 1 முதல் 4 வரைக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே இவ்வுலகமான ஆசீர்வாதங்களோடு கூடி மறுமையிலே வாடாத நித்திய ஜீவ கிரீடத்தை பெறும்படியான சுதந்திரவாளிகளாய் நாம் மாறுகிறோம் என்பதிலே ஐயமில்லை. கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். நாம் இந்த வேதம் சொல்கிறது, பிள்ளைகளை வந்து எனக்கு செவியுடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய வழியை அவர் போதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற வேளையில, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிற வேளையில, அகந்தையை விட்டு மிகவும் தாழ்மையுடன் நடக்கிற வேளையில, தீய வழியை விட்டு நல்ல வழிகளுக்கு மாறி நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து செயல்படுகிற வேளையில நாம் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெறுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. இந்த நாளிலும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற வார்த்தையிலே ஆண்டவரே அடியோரோடு இடைப்பட்ட காரியங்களை இந்த இடத்துல பேச நீர் கிருபை பாராட்டினீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே வேதத்தின்படி நாங்கள் தியானித்து முன்னேறுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு தேவ ஞானத்தை நீர் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உண்மையிலே பலன் கொண்டு எழும்புகிற பிள்ளைகளாய் மாற நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தை தியானித்து ஆண்டவரே, வேதத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே போஷித்து ஆண்டவரே உணர்வடைகிற இருதயத்தோடு எப்போதும் காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நிதானமாய் ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதகரையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த தியான வாக்கியத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அனுதினமும் தியானித்து ஆண்டவரே அதன்படியே எங்கள் ஏதாவது குறைகள் உண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே அவைகளை நிவர்த்தி செய்கிற கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழும்படியான கிருபையின் வரங்களினால் எங்களை ஊரை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்திலும் பரவிதாவே. ஆமென்.